வருஷம் லீவுக்கு ஒரு நாள் ட்ரிப்பு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம், வால்பாறைக்கு போகலான்னு. எங்கள் அம்மாவும் அக்காவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறாங்க. மற்ற சிஸ்டர் எல்லாம் வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து தான் நாங்கள் கிளம்புனோம். எங்கள் அம்மா வந்து காலையில் இட்லி சுட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க, அப்புறம் புளி சாதம் கிளறி இருந்தாங்க. அக்கா வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம், அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருந்தாங்க. இதுக்கு சைடிஷாக ஊறுகாய், தயிர், சிப்ஸு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால மலையில் வந்து ஹோட்டல் இருக்குதோ என்னவோ அப்படிங்கிறதுனால குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், பசிக்குமே அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 வெரைட்டியாக நாங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் போன ரூட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு ஆலியார் டேம் வழியாக வால்பாறைக்கு போனோம். காலையில் 8 மணிக்கெல்லாம் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். இது 40 கொண்டை ஊசி வளைவு உள்ளது. ஒவ்வொரு வளைவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வளைவுக்குமே ஒரு பறவைகளோட பெயரும் விலங்குகளோட பெயரும் வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய போர்டில் வந்து அந்த பறவைகளோட பெயர் போட்டு அதனோட புகைப்படமும் பெருசாக போட்டு போர்டு இருந்துச்சு. அதுலேயே நம்ம எத்தனாவது வளைவில் இருக்கிறோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மலை ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே மங்கி ஃபால்ஸ் இருக்குது. எனக்கு இந்த பொள்ளாச்சி வந்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி இது மாதிரி காலை நேரத்தில் புளி சாதம் கிளறிட்டு அத்தை மாமா, அத்தை பசங்க, அத்தை பொண்ணுங்க, பெரியம்மா பெரியப்பான்னு ஒரு பெரிய ஃபேமிலியோட பொள்ளாச்சி வந்திருந்தோம். அப்போ வந்து நாங்கள் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில், அப்புறம் மங்கி ஃபால்ஸ், ஆலியார் டேம் மட்டும் பார்த்துட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ எல்லோரும் கல்யாணம் ஆகி வெவ்வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு ஒன்றா வர முடியல. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வால்பாறைக்கு போகிறோம். கொஞ்சமாக மலை ஏற குளிர்ச்சியான காற்றோடையே வீசுது. அதுக்கப்புறம் ஆலியார் டேமும் ஃபுல்லாக தெரியுது மேலேருந்து பார்க்கும்போது. இந்த 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. மேலேருந்து அப்படியே கீழே பார்க்கும்போது ஃபுல் வியூவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே நினச்ச இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்கவோ அல்லது இங்கே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் நிற்கலாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஏன்னா அடுத்தடுத்த வண்டிகள் வர்றதுக்கு வந்து இடையூறு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வண்டி நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் இருந்தாங்க. என்னடா இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இங்கே ஒரு போலீஸ் இருக்கிறாரே அப்படின்னு நான் விசாரித்த போது தான் இந்த மாதிரி சொன்னாங்க. காரு 2 வீலரில் வந்தவங்க மட்டும்தான் ஓரமாக நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு 21 சீட் உள்ள கோச்சில் போனோம். அதனால் அது பெரிய வண்டி அங்கங்கே நிறுத்த முடியாதுங்கிறனால நேராக வந்துட்டார் டிரைவரு. நாங்கள் அப்படியே மலை ஏறி முடித்த உடனே இந்த தேயிலை தோட்டத்தை பார்த்த உடனே என் தங்கச்சி பையன் சொல்கிறான், ஆமாம் ரொம்ப டீ வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நாங்களும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அட ஆமாம் டீ ஸ்மெல் வருது அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி அந்த தேயிலையை பறித்து முகர்ந்து பார்க்கும்போது பார்த்தா எந்த ஸ்மெல்லுமே இல்லை. சும்மா நம்மளோட பிரம்ம தான் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நாங்கள் இந்த மலைக்கு வந்த உடனேயே ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி கோவிலுக்கு தான் வந்தோம். இந்த பாலாஜி கோவிலுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடுகளே இல்லை. ஒரு சில வீடுகள் மட்டும்தான் கண்ணில் பட்டுச்சு. 1 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க, சீக்கிரம் வாங்கன்னாங்க. நாங்கள் கடகடன்னு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து அங்கங்கே இந்த மாதிரி மரம் இருக்குது, பெரிய மரம். இந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு கிட்ட போய் பார்க்கும்போது ரோஸ்மெரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த கோயில்லையே வந்து சின்னதாக ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து சாக்லேட் எல்லாம் இருந்தது, அப்புறம் மிளகு, டீ தூள் எல்லாம் இருக்குது. இது வந்து ஏலக்காய் செடின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஏலக்காவை கூட காணோம். இந்த இலையும் பறித்து நாங்கள் முகர்ந்து பார்த்தபோது ஏலக்காய் ஸ்மெல் அடிக்கும்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அதுவுமே ஏலக்காய் ஸ்மெல் வரல எனக்கு. கோயில்லையே தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. ஆனால் பெண்கள் மட்டும்தான் பாத்ரூமை யூஸ் பண்ணணும், ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு இருக்கிற அதே அவசரம்தான் ஆண்களுக்கும் இருக்குங்கிறத யோசிக்கணும். ஆனால் தண்ணியை குடித்து பார்த்தபோது நல்லா ஃபில்ட்ரு தண்ணி மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சில்லுன்னு இருந்துச்சு. தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால குடிச்சிக்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இந்த தேயிலை மட்டும்தாங்க இருக்குது. வால்பாறைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது ஏதோ பாறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இருக்குன்னு. இதை பார்த்த உடனே எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு
பச்சை ஆடை கட்டி பார்த்தால் அதுதாங்க ஞாபகத்துக்கு வருது. அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், பச்சை போர்வை போர்த்தி தூங்குகிறாளோ இந்த தேயிலைன்னு பெண்ணாக பார்க்க தோன்றுறது இந்த தேயிலையே எனக்கு. அதுக்கடுத்தது நாங்கள் வால்பாறையில் இருக்கிற சோலையார் டேமுக்கு வந்தோம். இங்கே வந்து இறங்குனதுமே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, மழை வர கண்டிஷன் ஆகிடுச்சு. சில்லுன்னு ரொம்ப காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே தாங்க போனோம், மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஆலியார் டேமுக்கு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இங்கேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம ஆலியார் டேமுக்கு போகும்போது லேட் ஆயிரும், அதனால் இங்கேயாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே இந்த சோலையார் டேமுக்குள்ளே வந்தோம். சரி ஊஞ்சலெல்லாம் இருக்குது, குழந்தைங்க விளையாடுவாங்கன்னு வந்தால் மழை வந்துருச்சு. இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாளெல்லாம் பத்தாதுங்க, ஒரு 2 நாளாவது இங்கேயே ஸ்டே பண்ணி இந்த இயற்கையோடு வாழணும்னு தோணுது. அங்கே குரூப்பாக நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பெரியவங்க சின்னவங்களெல்லாம் பார்க்காம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஆடணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி பிளான் இருந்தது, ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து வால்பாறை வட்டப்பாறை மயிலாடும் பாறை மஞ்சப்பாறை அந்த சாங்கு தாங்க தோணுச்சு. இந்த பார்க்குக்குள்ளே வந்து விளையாடவும் இல்லை, சுற்றி பார்க்கவும் இல்லைங்க. மழை நிற்கிற வரைக்கும் ஓரமாக உட்காந்துட்டு மழை நின்னதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மறுபடியும் நம்ம கீழே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ல. இப்போவே இருட்டிடுச்சு, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே காப்பியை மட்டுமே பயிரிட்டு வந்திருக்காங்க. அது சரியான விளைச்சல் இல்லாததுனால கார்வர் மார்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயரை தோட்ட நிபுணராக பணியமர்த்தினாங்க. அவரோட திறமையில் தேயிலை உற்பத்தியில் முக்கிய மையமாக மாறுனுச்சு. அவர் தான் இந்த இடத்துக்கு வால்பாறைன்னும் பெயர் வச்சிருக்கிறாரு. வால்பாறைக்கு வந்த கார்வர் மார்ஸ் சாலை வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மண் தடமாக இருந்துச்சு. இந்த மலையை வந்து ஒரு பொக்கிஷம்னு நினச்சிருக்கிறாரு. தேயிலை பயிரிடுவதற்கான முறைகளை ஒழுங்குபடுத்தி மலை அடிவாரத்திலிருந்து மக்களை வேலைக்கு அழைச்சி வந்திருக்கிறாரு. அப்படி இங்கே தினமும் வந்துட்டு போக முடியாததுனால மக்கள் வந்து இங்கே குடியிருக்கவும் செஞ்சுருக்காங்க. பொள்ளாச்சி மலையாக இருந்ததை வந்து இவர் வந்ததுக்கப்புறம் வால்பாறைன்னு பேர் வச்சிருக்கிறாரு. இப்போ இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. இப்போ எங்களோட 1 டே ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுங்க. இந்த கார்வர் மார்ஸோட சிலையை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு 10 நிமிஷம் இருக்கும். மழை வந்ததுனால இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது. எனக்கு உடம்பே நடுங்கி போச்சு, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னா இதை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.